ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஒரு முறை கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தவும். சங்கீதம் 93 பார்க்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாய் கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறார். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய இதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி நாம் அவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய நாமத்தை, அவருடைய மகத்துவங்களை நாம் விவரிக்கும் பொழுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் நம்மை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்துவார். நிச்சயமாக இந்த நாள் ஆராதனை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஜெபித்து ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருமுறை கூட தேவ சமூகத்துல வந்து உம்மை ஆராதிக்கும்படியான சுலாக்கியத்தை நீர் தந்திருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆராதனை தினத்திலிருந்து இந்த நாள் வரை உடைய பெரிதான கிருபையினால் எங்களை நீர் தாங்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு இந்த 2வது ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, கர்த்தர் செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த, உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் சொல்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை
ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தராய் இருக்கிறார். அந்த நல்ல தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை நாம் துதிப்போமா? நேரத்தில் நாம் பாடுவோம், புது வாழ்வு தந்தவரே, ஒரு புது துவக்கம் எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம்
மலையை நிபுணர் செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் பாடுவோம்.
உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். அந்த உன்னத நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லி பரலோகத்திலே தேவ தூதர்கள் அல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு சற்று நேரம் நாமும் இணைந்து அல்லேலூயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
சொல்லும்படியா, உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படியா எங்களுடைய இதயத்தினாலத்திலிருந்து உடைய மகத்துவங்களை நினைத்து எங்களுக்கு செய்த அதிசயமான பெரிதான கிருபைகளை நினைத்து இந்த நாள் பரியந்தம் எங்களை நடத்தி வருகிற ஆச்சரியமான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீதியான ஆராதனை பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் ஆளுகையும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உன்னுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். மனப்பாட வசனம். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. Psalms 34:1 to me. Now the faith is the substance of things hoped for, the evidence of things not seen. Hebrews 11:1. Amen. Hallelujah. மனப்பாட வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 139 நாம் எழுந்து நின்று சங்கீதம் 131 நாம் முறையே நாம் வாசிக்கலாம். 139 சங்கீதம், Psalm 139. Psalm 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உண்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வணங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சாட்சி இருந்தால் அந்த நேரத்தில் சாட்சி சொல்லலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை தேவ சமூகத்திலே நன்றி சொல்லுகிற நேரம் சாட்சிக்கான நேரம்.
ஏப்ரல் 23 ஆண்டவர் எனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஸ்டடீஸ்லையும் ஆண்டவருக்கு நான் வந்து செலுத்தும் போது ஊழியத்திலும் எல்லாத்திலும் எங்களை எடுத்து பயன்படுத்தினாரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகனுக்கு அதிசயமாய் நடத்தி வந்த அவருடைய அன்பை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவாராக. நாம் இந்த நேரத்தில் ஜெபித்து செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய ஆலோசனைகளை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தாவே நீர் தந்து ஆண்டவரே எங்களை ஒரு முறை கூட பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகைக்காய் உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழிநடத்துதலுக்காய் தெய்வ ஆலோசனைக்காய் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பலகையை நாம் பாடுவோம். இந்த காணிக்கை எடுத்துவிட்டு செய்திக்குள்ளார் செல்வோம். லூக்கா 17வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். Luke chapter 17 verses 28 to 30. Likewise, as it was also in the days of Lot, they ate, they drank, they bought, they sold, they planted, they built. But on the day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even so will it be in the day when the Son of Man is revealed. Amen. லூக்கா 17வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை குறித்து
சொல்லும் பொழுது அவர் தெளிவாக ஒரு காரியத்தை, நடைமுறை சம்பவத்தை, நடந்த ஒரு சம்பவத்தை அவர் உதாரணம் காண்பித்து மனுஷகுமாரன் வரும் நாளில் எப்படி இருக்கும் என்கிறதை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நம் 32வது வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அங்கே கொஞ்சம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நாம் இதிலே ஒரு கவனத்தை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடுத்த கவலை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களிலே பெரும்பாலான மனிதர்கள் என்ன கவலையில இருக்கிறார்கள்? உலகத்தை குறித்த கவலைகள். இந்த ஜனங்கள் இருந்தது போல இவர்களும் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இவைகளிலேயே இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகமாய் ஆண்டவரை தேடி வருகிற ஜனங்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காகவே தேடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலக ஆசீர்வாதங்களுக்காகவே கர்த்தரை தேடி வருகிறவர்கள் தான் இன்றைக்கு சபைகளிலும் அதிகமாகிவிட்டார்கள். அதற்கு ஜனங்கள் மாத்திரம் காரணம் அல்ல, ஊழியக்காரர்களும் காரணமாயிருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய வருகையை குறித்தோ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தோ அவர்களுடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரர்கள் இல்லாமல் போய் உலக ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதம் தருவார், கர்த்தர் உனக்கு வீடு தருவார், கர்த்தர் உனக்கு வேலை தருவார், கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்குவார், உனக்கு அதை தருவார், இதை தருவார் என்று இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு சபைகள் தோறும் பெருகி இருக்கிறார்கள். ஆகவே ஜனங்களுடைய சிந்தை, எண்ணம், ஏக்கம் எல்லாமே இந்த உலக ஆசீர்வாதங்களை பின்பற்றினதாயிருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், அது உண்மைதான். கர்த்தரை அவர்கள் தேடுகிறார்கள், ஆனால் அழிந்து போகிற உலக ஆசீர்வாதத்திற்காக தேடுகிறார்கள். அழிந்து போகிற உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை தேடுவோமானால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவைகள் இந்த உலகத்தில் அனுபவிப்பதோடு அழிந்து போகும். மறுமைக்கு அது நம்மை நடத்தி செல்லாது. ஆனால் மறுமைக்குரிய காரியங்களை நாம் தேடுவோமானால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். மறுமையை குறித்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மனிதர்களுடைய சிந்தை எல்லாம் இந்த அழிந்து போகிற உலக ஆசீர்வாதங்களிலே. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வருகிற காலத்திலேயும் லோத்தின் காலத்திலே நடந்தது போல இவர்கள் உலகத்தினை பின்பற்றி கொண்டு உலகத்தையே கட்டி பிடித்து கொண்டு உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னாகவே ஓடிக்கொண்டு ஊழியக்காரர்களும் உலக ஆசீர்வாதங்களையே பிரசங்கித்துக் கொண்டு ஊழியக்காரர்களும் சேர்ந்து நரகத்துக்கு போகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறது அல்லாமல் ஊழியக்காரர்களும் உலக ஆசீர்வாதங்களையே சொல்லி 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 இந்த ஜனங்கள் தேவனை தேடுகிறதை விட உலக ஆசீர்வாதங்களிலே அவர்கள் இச்சையுள்ளவர்களாகும்படி அவர்களுடைய இச்சையை தூண்டுகிற உபதேசங்கள் தான் இன்றைக்கு சபைகளிலே பெருகி இருக்கிறது. ஆகையினாலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுடைய நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும். அது சபையையும் இன்றைக்கு விட்டு வைக்கவில்லை என்பதுதான் வேதனையான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம், வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வந்து எல்லாரையும் அழித்து போடுகிற வரைக்கும் அவர்கள் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் யுத்தங்களையும் செய்திகளையும் நாம் கேட்கிறோம். பூமி அதிர்ச்சிகளையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது இவைகள் ஆண்டவருடைய வருகைக்கு முன் அடையாளங்கள் என்று. ஆனால் மனிதனுடைய எண்ணம் அதிலே இல்லை. மனிதனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் என்ன சம்பாதிக்கிறது, இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதற்கு என்ன வழி, எனக்கு இருக்கிற வருமானத்தை இன்னும் 2 மடங்காக பெருக்குகிறதற்கு ஏதாவது குறுக்கு வழிகள் இருக்கிறதா, ஒரு ஒன்றை போட்டால் 4 கிடைக்குமா, இந்த எண்ணம் தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்களை இடற பண்ணுகிற ஊழியக்காரர்களும் இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அநேக பிசினஸ்களிலே ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை தள்ளி விடுகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உனக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லி, அவனுக்கு லாபம் கிடைத்தால் இவருக்கு காணிக்கை கிடைக்கும். ஆகவே இவர் அப்படி ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே, லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும். லோத்தின் காலத்துல லோத்து நீதிமானாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் லோத்தை விடுவித்து ரட்சிக்கும்படியாக ஒரு திட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி வரப்போகிற அந்த பெரிய அழிவில், அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த அழிவிலிருந்து அங்கே லோத்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக லோத்திற்காக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அவனை அங்கிருந்து நீ உயிர் ஜீவன் தப்பி நீ ஓடிப்போ, நீ போகிற வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது திருச்சபையை குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கு திருச்சபை சத்தியத்திலே நிற்கக்கூடிய திருச்சபைகள், சத்தியத்திற்காய் நிற்கக்கூடிய திருச்சபைகள், சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள், சத்திய வசனத்தின்படி நடக்கிற ஊழியக்காரர்கள் தப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்வதாகிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டம் வரும் பொழுது, அந்த எச்சரிப்பு கிடைக்கும் பொழுது நாம் அங்கே தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் அடுத்தது அழிவு நிச்சயம். அங்கே தூதன் அங்கே லோத்தினிடத்திலே சொல்லுகிறார், நீ புறப்படு, நீ புறப்பட்டு போன பிறகு நீ இருக்கும் வரை நான் ஒன்றும் செய்யக்கூடாது, நீ முதலாவது இங்கிருந்து ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ போகிற வரைக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரனுடைய நாட்களில் இதுதான் நடைபெற போகிறது. திருச்சபை எல்லா திருச்சபையும் அல்ல, எல்லா சபைகளும் அல்ல, சத்தியத்தில் நிற்கிற சபைகள்,
கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற சபைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற மனிதர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஊழியக்காரர்கள் சபையாய் மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் இங்கே அக்கினியும் கந்தகமும் அங்கே சோதோமிலே அங்கே போடப்பட்டது போல இந்த தேசம் அழிவுக்கு நேராக போகும். அதனாலதான் ஆண்டவர் திட்டமாய் சொல்றாரு, லோத்தின் காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நடக்கும். அப்படியானால் இன்னும் ஒரு வசனத்தை அங்கே அவர் அழுத்தமாய் அங்கே சொல்ல காரணம் என்ன? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. சத்தியத்திலே நிற்கிற சபை, சத்தியத்திலே நிற்கிற சபை சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அது தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அது தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கை சென்று அடைந்து விட வேண்டும். அதற்கு முன்பதாக சபை சத்தியத்தை விட்டு பின் திரும்பி விடக்கூடாது. ஹல்லேலூயா. லோத்தும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் ஓடினார்கள். அவர்கள் குடிக்கப்பட்ட இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடினார்கள். சில தூரம் போன பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து அவள் அழிந்து போனாள். திருச்சபையும் விசுவாச ஓட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபையும் அப்படித்தான். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாம் ஜெயமாக ஓடி முடிக்காவிட்டால், நாம் இடையிலே நின்று நாம் திரும்பி விட்டோமானால், நாம் விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இடையிலே நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி நாம் வேறு காரியங்களிலே நாம் அங்கே அகப்பட்டு விட்டோமானால் நாம் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாம் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த மகிமையின் காரியத்துல நம்மை இணைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே தான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவள் கொஞ்சம் தூரம் ஓடினாள், உண்மைதான். பாதி தூரம் ஓடிவிட்டாள். மீதி தூரத்தை அவள் கடந்திருந்தாள், அவள் தப்பித்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் போனவள் விசுவாசத்திலிருந்து விலகி அவள் விழுந்து போனாள். அருமையான தேவனுடைய சொன்னாங்க, நமக்கு ஒரு விசுவாச ஓட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த மகிமையின் நாளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மணவாளன் வருகின்ற அந்த நாளை எதிர்பார்த்து நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மணவாளுடைய வருகைக்காய் காத்துக் கொண்டிருக்கிற நாம் மணவாளுடைய வருகை பரியந்தம், அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் பரியந்தம் விசுவாசத்திலே நிலைத்திருந்து சத்தியத்தை விட்டு விலகாமல், சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து, அங்கே பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல நாமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முழுவதுமாய் ஓடி அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும். ஆகையினாலதான் நம்மை உணர்த்தும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா, பின்னிட்டு திரும்பி விடக்கூடாது. விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா, விசுவாசத்தை விட்டு விலகி விடக்கூடாது. விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா, எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு திரும்பி பார்த்து விடக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பாக அவர் அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லோத்தின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்ன காரியம் திருச்சபையை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாய் அவர் சொல்லி இருக்கிற இந்த காரியத்தை ஒருபோதும் நாம் மறந்து விடாமல், நாம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்து நாம் செயல்படுவோமானால், நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு, அந்த மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு, அந்த மகிமையின் ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு எழும்புகிற மணவாட்டியாய் நாம் கடந்து செல்ல
நாம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு நாம் இருக்கும்படிக்கு அந்த புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய நாம் மகிமைக்குள்ளே நாம் பிரவேசித்து நாம் மகிமையிலே நாம் நிலைத்திருக்க நம்மை ஆயத்தப்படுத்தி அதற்காக நாம் தொடர்ந்து நாம் ஓடுவோமானால் கர்த்தர் நம்மை இன்றைக்கும் நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மை வழி நடத்தி முடிவு பரியந்தம் நம்மை காத்துக் கொள்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓடி நாம் ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் விசுவாசத்திலே நிலைத்து ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த மகிமையின் ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் நம்மை நிலைநிறுத்துவாராக. அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரித்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறவரோடு நாமும் நிலைத்திருந்து தூதர்கள் இன்றைக்கு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது போல நாமும் அவரை ஆராதித்துக் கொண்டு அந்த மகிமை சந்தோஷத்திற்குள்ள நாம் எப்போதும் நிலைத்திருக்கத்தக்கதாய் இந்த உலகத்தை களைந்து விட்டு அந்த ராஜ்யத்தை நாம் தேடுவோம். இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவைகளை தேடி நாம் மேலானவைகளை விட்டுவிடாதபடிக்கு இந்த உலகத்திற்கு அடுத்தவைகளுக்காக நாம் இச்சை கொண்டு இவைகளின் பின்னே ஓடி மகிமைக்குரியவைகளை நாம் மறந்து நடந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே விசுவாச ஓட்டத்துல நிலைத்து நாம் ஓடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நாம் ஜெயம் எடுத்து மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். லோத்தின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தை, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையையும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்க இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் மத்திய ஆகாயத்துல நீர் வெளிப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரே மகிமையிலே ஓடு பிரவேசிக்கத்தக்க அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இந்த அந்த உன்னத அனுபவத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பங்குள்ளவர்களாயிருக்கும்படிக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நாள் பரியந்தம் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாமல் உலகத்தின் இச்சைகளால் இழுப்புண்டு நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு பிசாசின் ஆலோசனைகளுக்கு கேட்டு ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்த்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடித்து அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் துணித்துக் கொண்டே இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் எப்பொழுதும் இதை சிந்தித்து செயல்படுகிறவர்களாய், நாங்கள் எப்பொழுதும் மறுமையின் ராஜ்யத்தை குறித்த சிந்தையுள்ளவர்களாய், அந்த மகிமையின் நாள் ஆண்டவரே மத்திய ஆகாயத்தில் நீர் வெளிப்படுகிற அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து உமக்காக காத்து கொண்டிருக்கிற மனவாட்டிகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே கிருபையினால காத்துக்கொள்ளுங்க, எங்களை ஆண்டு வழி நடத்துங்க, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழி நடத்துங்க. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்து
ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு ஆண்டவரே சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனம் எங்களுக்கு காட்டுகிற அந்த ஜீவ பாதையில நாங்கள் ஓடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மகிமையின் நாளுக்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் அந்த சிந்தையே ஆண்டவரே உள்ளவர்களாய் எப்பொழுதும் அதை குறித்து நாங்கள் சிந்தித்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும். எங்கள் மேல் கர்த்தாவே உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபை தங்கி இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை வேலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சத்துருக்கு எடுத்து போடாதபடிக்கு எங்கள் பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்பதாய் கடந்து வர வேண்டுமாய் சொல்லுகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எதை செய்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அதை ஒரு திசை சிந்தித்து பார்த்து இது என் ஆண்டவருக்கு பிரியமானதா என்கிறதை நாங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுகிறவர்களா எங்களை நிலைநிறுத்தும். முடிவு பரியந்தம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.